ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ப்ரிவென் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டி ட்ராவல் விலாகோட கண்டினியூவேஷன் தான். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போட் ஹவுஸு. ஊட்டி போட் ஹவுஸ் வந்துட்டு இதுவுமே வந்து ஊட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். வர டூரிஸ்ட் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. வாங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஊட்டி போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. கார் பார்க்கிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு 60 ருபீஸில் இருந்து பெரிய வெஹிக்கிளாக இருந்தால் 90 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக இதுக்குள்ளே வந்து போட்டிங் போகிறதுக்கு தனியாக நம்ம வந்து தனியாக டிக்கெட் வாங்கணும். இதுக்குள்ளே நிறைய பார்க் மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால அதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். போட் ஹவுஸ்க்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வாங்கிட்டு அந்த செக்அப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே வந்து போட்டிங்க்கு போகணும். போட்டிங்லேயே பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் போட் வந்துட்டு நிறைய இருக்குது. நீங்கள் வந்துட்டு மேனுவல் போட்டும் வந்து எடுத்துக்கலாம். 2 சீட்டர், 4 சீட்டர், 60 சீட்டர், 8 சீட்டர் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மோட்டார் போட்டும் எடுத்துக்கலாம். மோட்டார் போட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 சீட்டர், 15 சீட்டர், 10 சீட்டர் அந்த மாதிரி 3 இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு மேனுவல் போட்டிங் அப்படின்னா இது வந்துட்டு ஹவர்லி பேசிஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மோட்டார் போட்டும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு இந்த வெளியே அந்த லேக் மாதிரி இருக்கும். அந்த லேக்கில் வந்து உங்களுக்கு வந்துட்டு 2 ட்ரிப்பு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஃபேமிலியோட கிட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிருந்தோம். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா நாங்கள் வந்து மோட்டர் போட் 8 சீட்டர் மோட்டர் போட்டை ப்ரிஃபர் பண்ணோம். நாங்கள் அதுக்கு வந்து டிக்கெட் எடுத்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 8 மெம்பர்ஸ், அதாவது 8 சீட்டர் அப்படிங்கிற போட் எடுத்தால் 800 ருபீஸு. எயிட் சீட்டர் மோட்டர் போட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் டைம் டியூரேஷன். உங்களோட வந்து ஒரு டிரைவர் வருவார் வித் டீசல் இன்ஜின், டீசல் எல்லாமே சேர்த்து அது இன்க்ளூசிவ் தான். ஸோ நார்மல் போட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவல் போட்டிங் அதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே க்ளோசிங் அந்த மாதிரிலாம் வராது. இன்கேஸ் திடீர்னு ஏதாவது ஒரு ட்ரிஸ்லிங்கோ இல்லாட்டி ஒரு மழையோ வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நனையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் இதே வந்து அந்த 8 சீட்டர் 15 சீட்டர் போட்டில் எல்லாத்துலேயும் மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரூஃப் கொடுத்துட்றாங்க. அதனால் உங்களுக்கு மழை ஏதாவது வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட ட்ரிப் வந்து எதுவும் ஸ்பாயில் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அந்த மழையிலேயே கூட நீங்கள் போட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த போட்டிங்கை. ஸோ சேஃப்டி மெஷர்ஸாக அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் போகும்போது இந்த வாமிட்டிங் சென்சேஷன், இந்த நாசியா அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம வந்து எல்லா வயசில் இருக்கவங்களும் சரி யாராக இருந்தாலும் ஆப்டபுளாக இந்த போட்டிங்கை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் போகிற டைம் வந்து நல்ல மழை வந்துச்சு. அதுவும் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் முன்னையும் அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு அந்த சீனரிஸ் எல்லாத்தையும். நம்ம போட் வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம போட் போயிட்டுருக்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு டாய் ட்ரெயின் அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ட்ரிப் போகிற மாதிரி இருக்குது அந்த ட்ரெயினில். அதுவுமே வந்து நம்ம போட்டிங் போகும்போது நம்ம சைடில் வந்து அது நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேக்கை வந்து ஒரு பெரிய லேக்காக இருக்குது. இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைன் ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீனிஷான அந்த நிறைய செடிகள் இதெல்லாமே இருந்தது. ஃபிஷ்ஷிங்கும் வந்து இதுக்குள்ளே பண்ணுறாங்க. போட் ஹவுஸோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9 o'clock இருந்து ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வரைக்கும் இருக்குது. மீன்ஸ் 5 o'clock ட்ரிப் ஆரம்பித்தா நீங்கள் 6 o'clock எல்லாருமே வைண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரிப் இருந்தது. ஸோ நம்ம முன்ன விலாகில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே அந்த பைக்கரா ஃபால்ஸ் வழியாக அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 3:30 4 o'clock வாக்கில் நாங்கள் அந்த போட் ஹவுஸ் வந்தோம். இதுவுமே வந்து ஒரு என்ஜாயபுளான ஒரு ட்ரிப்பாக தான் இருந்தது.
இதில் இன்னொரு மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளை வந்து இந்த போட்டிங் ஏறினக்கப்புறம் வந்து நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க. இன்னும் நீங்கள் வந்து ஒரு 200 300 கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு ரவுண்டு உங்களை சுற்றி கூட்டிகிட்டு வருவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு டைமர், அதாவது 20 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு டைமிங் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 20 மினிட்ஸ் டைமிங்கும் அவங்க வந்து நம்மளை வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஆனால் அங்கே இருக்க சில டிரைவர்ஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மீன்ஸ் இது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து இன்னும் ஒரு 200 300 எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களை நான் இன்னொரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன், டைமும் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க ஆப்டாக கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த 20 மினிட்ஸுமே வந்துட்டு அவங்க நெசசரியாக அது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்துட்டு அதை வந்து கண்டிப்பாக கேட்கணும். இல்லை 20 மினிட்ஸ் ஆகலை, நீங்கள் திருப்பி வந்து எங்களை போட்டிங் கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏமாற்று வேலைகளும் அங்கே ஒரு சில பேரால் நடக்குது. ஸோ நீங்கள் அங்கே போகிறவங்க அதை கரெக்டாக ஆப்டபுளாக நீங்கள் வந்துட்டு மானிட்டர் பண்ணி நீங்கள் அதை நீங்களே வந்து 20 மினிட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து போட்டிங் போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். இந்த போட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் த சிட்டிலேயே தான் இருக்குது. நீங்கள் பஸ் ஆகட்டும், ரயிலில் வந்தீங்கனாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டவே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த போட் ஹவுஸு. கண்டிப்பாக ஊட்டி வந்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸை வந்து நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ போட் ஹவுஸ்க்குள்ளே வரக்கு ஒரு 30 ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு என்ட்ரி டிக்கெட்டு. அது போக ப்ளஸ் போட்டிங்க்கு தனியாக நீங்கள் வந்துட்டு பெர் ஹெட்டுக்கு வந்து 200 அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற உங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்திருக்கீங்க, நம்ம ஜாலியாக வந்து நம்ம மேனுவல் போட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட லெஷர் டைமாக அந்த மேனுவல் போட்டில் நீங்களே வந்து அந்த போட்டை ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெடல் போட்டு நீங்கள் அந்த போட்டில் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். இந்த அழகான மியூசிக்கோட இந்த அழகான நேச்சுரல் வியூவை வந்து நீங்கள் நல்லா ரசித்து பாருங்கள். எங்கள் கூட வந்த டிரைவர் அண்ணா வந்து 20 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் ஆனால் எங்களுக்கு 20 மினிட்ஸ் முடியல. நாங்கள் இன்னும் ஒரு ரவுண்டு திருப்பி ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 20 மினிட்ஸ் கவர் பண்ணோம். ஸோ இது மாதிரி நீங்கள் யாருமே வந்து உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணாலும் ஏமாற வேண்டாம். இந்த போட் ஹவுஸில் அந்த போட்டிங் ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாய் ஷாப்பு, குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொம்மைகளாகட்டும், இல்லை வீட்டுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே கூட நீங்கள் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது போக உங்களுக்கு அந்த ஊட்டி டிஃபால்ட் இருக்கக்கூடிய அந்த நீல்கிரீஸ் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தைலம் ப்ளஸ் ஊட்டி சாக்லேட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் இங்கே போட் ஹவுஸை ஒட்டியே இருக்குது. நீங்கள் வேணும்னா அங்கேயே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஃபுட் கோர்ட் இருக்குது. நீங்கள் வேணுங்கிற ஃபுட்டு வந்து அங்கே வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாம். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் அவைலபிள் தான். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. போட்டிங் போகாதவங்க அங்கே நின்று அந்த வியூ பாயிண்ட்டில் வந்து போட்டிங் போகிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். போட்டிங், ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாப்பிங் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அங்கேருந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு குட்டி குட்டி அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதையும் நம்ம வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். சின்ன சின்ன கேம்ஸ் லைக் இந்த மாதிரி ராட்டனம், அதுக்கப்புறம் வந்து ஜெயிண்ட் வீலு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக் டான்ஸு, உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கார் டிரைவ் பண்ணுறது, குட்டி ட்ரெயினு, அப்புறம் வந்து அந்த பாலெல்லாம் போட்டு அது மூலிமா ஒரு கிஃப்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன விளையாட்டுகள் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனோம்னா நம்ம என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ட்ரெயின் அண்ட் கார் ரோப்பு இந்த மாதிரி விளையாட்டுகள் இதெல்லாமும் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ரொம்பவே க்ரௌடடாக அதையும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே வந்து வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த ஐ லவ் ஊட்டி ஐகான் வந்து இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து நிறைய எல்லாருமே வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாமே வந்து ஊட்டியோட அடையாளமாக இந்த இடத்த ரிமெம்பர் பண்ணி அங்கே வந்து அவங்க வேணுங்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. வெளியே வந்தோன்னா நான் சொன்ன மாதிரி டாய் ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்து 7D சினிமா இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை ப்ரிஃபரபிளி சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு வரலாம். 7D சினிமாவுக்கு வந்து 450 per head ஃபார் 1 hourக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்ததாக ஊட்டியோட ட்ராவல் விலாக் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.